அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றுடன் முடிவடையும் நிலையில் இன்றைய நாளின் சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்து செய்தியாளர் ரமேஷ் விளக்க இணைகிறார். ரமேஷ் வணக்கம். இன்றைய நாள் சட்டப்பேரவையில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது? தமிழக சட்டப்பேரவை 9:30 மணிக்கு கூடுகிறது. இன்றைய பேரவையின் அலுவல் திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா, கடந்த 2 நாட்களாகவே சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதம் அப்படிங்கிறது நடைபெற்றிருந்தது. அனைத்து சட்டமன்ற கட்சி பிரதிநிதிகளும் இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசியிருந்தாங்க. எதிர்க்கட்சியான அதிமுக, பாஜக உட்பட பல்வேறு சட்டமன்ற கட்சி பிரதிநிதிகள் பல்வேறு விதமான கருத்துக்களை பேரவையில் முன் வச்சிருந்தாங்க. இந்த கருத்துக்கெல்லாம், இந்த விவாதத்துக்கெல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு பதிலுரை அளிக்கிறார். காலையில் 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடியதுமே சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படும். அதற்கு பிறகாக முதலமைச்சருடைய உரை அப்படிங்கிறது ஆரம்பமாகும். ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக சட்டப்பேரவையில் பல்வேறு மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருந்தன. அந்த மசோதாக்கள் எல்லாமே இன்றைக்கு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும். அதே மாதிரி இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு பிச்சை எடுத்தலை தடுப்பதற்கான சட்ட திருத்த முன்வடிவை அமைச்சர் கீதா ஜீவன் இன்றைக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறார். அதே மாதிரி தனியார் பள்ளிகள் கட்டணம் வசூலிப்பது பல்வேறு விமர்சனங்களை சந்தித்து வரக்கூடிய சூழல்ல இந்த தனியார் பள்ளிகள் கட்டணம் வசூலிப்பதற்கான ஒரு வரைமுறையை கொண்டு வரக்கூடிய வகையில் சட்ட திருத்தம் ஒன்றை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்றைக்கு தாக்கல் செய்ய இருக்கிறார். இப்படியாக பல்வேறு சட்ட முன்வடிவுகள் அறிமுகம், ஏற்கனவே அறிமுகம் செய்யப்பட்ட சட்ட முன்வடிவுகள் இன்றைக்கு சட்ட மசோதாவாக நிறைவேற்றம் அப்படின்னு பல்வேறு அலுவல் நிகழ்வுகள் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகள்ல இன்றைக்கு நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் பாஜக உட்பட பல்வேறு கட்சிகள் இன்றைக்கு பல்வேறு விவாதங்களை பேரவையில் எழுப்புவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு, ஆசிரியர்கள் போராட்டம் உட்பட பல்வேறு அரசு ஊழியர்கள், அரசு ஒப்பந்த ஊழியர்களுடைய போராட்டம் குறித்து இன்றைக்கு பேரவையில் விவாதத்தை கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி போதைப் பொருள் புழக்கம் உள்ளிட்ட பல்வேறு விவாதங்கள் குறித்தும் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் விவாதம் எழுப்பும் போது அதற்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள். இப்படியாக இன்றைய சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகள் இருக்கும். மிக முக்கியமாக ஆளுநர் உரை மீது முதலமைச்சர் இன்றைக்கு உரையாற்றவும் இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.